நாங்களாம் ஓடு தானே போட்டோம் இந்த விஜய்க்கு. ஏன் எங்களுக்கு நல்லபடி அவங்க செய்ய வேண்டியதானே. சரி, அழாதீங்க. விஜய் வந்துட்டாரு, ஆட்சி மாறிட்டு இதெல்லாம் இருக்குன்றீங்க, பொய் சொல்றீங்களா? இல்லையா, நெசமா நடக்குது. அதெல்லாம் எங்க என்ன குற்றம் நடந்தாலும் உடனே தூக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சார் சொல்லியிருக்காங்க. இங்க உள்ளவங்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்ப நம்ம சார் போய் கேட்டு திறந்து விட்டுட்டாங்களாம் முதலமைச்சர். முதல்வர் விஜய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சா எங்களுக்கு போதும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இந்த கஞ்சா விற்கிறத விட்டுறணும், சாராயம் விற்கிறத விட்டுறணும். இப்போ விஜய் வந்து அடுத்த கட்டமா பிரதமரா வந்தா நீங்க ஆதரிப்பீங்களா? ஆதரவு கண்டிப்பா ஆதரிப்போம். முதல்வர் விஜய் அறிவிச்ச திட்டத்திலே உங்களுக்கு பிடிச்ச திட்டம் எந்த திட்டம்? என்னத்தை ஓஞ்சாப்பு எடுத்தாச்சு. அது எடுத்தாச்சுங்க. எங்க எடுத்துருக்காங்க? ஓஞ்சாப்பு எடுத்து எல்லாம் கொளுத்து விட்டுட்டாங்க. அம்மா, இந்த தொகுதி எம்எல்ஏ பேர் என்ன? தெரியாது சாமி எங்களுக்கெல்லாம். இந்த தொகுதி எம்எல்ஏ பேரு? சரி, எதனால தண்ணி வரலன்னு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? தண்ணி இல்லையா? எங்க இல்லையா? கடல்ல புது காரடு ஒரு 10, 15, 20 சேர்ந்துருக்கு. இப்போ கல்யாணம் பண்ண புள்ளிவோ அதுக்கு பணம் ஏற்றி விட சொல்லுங்க. எவ்வளவு ஏற்றி கொடுக்கணும்? 4000 ரூபாய் ஏற்றி விட சொல்லுங்க. அப்பதான் அடங்கு ஒழுகுவோம். இருங்க, நான் இப்போ கேட்குறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. எங்க வயசு? இருங்க, நான் கேட்கவே இல்லை. தமிழக முதல்வர் விஜய் வந்து இதோட 100 நாளாக ஆச்சு. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோன்னாக்கா, எங்கள் வயசில் வயக்காட்டில் நடந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமத்தை அடைஞ்சிட்டோம். இப்போ எங்கள் பிள்ளைங்கெல்லாம் படிக்க வச்சுருக்குறோம். அதுகளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து அதுவளை நல்ல முறையாக கொண்டுட்டு வரணும். அதுதான் எங்களுக்கு கருத்து. இப்போது தமிழக முதல்வர் வந்து ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியாக மாற்றிட்டாரு. அந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். டிவியில் நியூஸ் கேட்குறோம், ரேடியோவில் நியூஸ் கேட்குறோம், செல்லில் பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நல்ல முறையில் செயல்படுறாங்க அப்படியாம தெரியுது. அங்கே வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இன்னும் சில இடத்துக்கெல்லாம் போகல சார். நாங்களாம் வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இப்படி கிராமத்துக்குள்ளே இருக்கிற நாங்கள் தானே. இப்போ 715 மதுக்கடையெல்லாம் மூடி இருக்காங்க. அந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எல்லா கடையும் மூடும் நல்லது தான். எல்லா கடையும் மூடும் நல்லது தான். எதனால்? ஏன்னா இப்போ நானும் இந்த டீனேஜில் மூட்டு தூக்குறேன். பொழுது போல சரக்கு போடுற மாதிரி இருக்குது. அது சரக்கு போட்டு வீட்டுக்கு போனோம்னா சண்டை வருது. ஏன்னா அதனால் இப்போ மாவட்டம் ஃபுல்லாகவும் மதுக்கடை நிப்பாட்டினா நல்லது தான். நீங்கள் குடிக்காமல் இருப்பீங்களா? குடிக்காம இருக்கலாம். இது இல்லை, இருந்தால் தான் குடிக்க போகிறோம். எல்லா கடையும் மூட சொல்கிறீங்களா? எல்லா கடையும்னாக்கா எங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கிட்ட இருக்குது, அதை மூடணும். எந்த மதுக்கடை? வழங்கமல்ல, ஆலங்குடியில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்தால் தான் எங்கள் ஆளுங்கெல்லாம் போக மாட்டாங்க. 2 வேளையும் குடிக்கிறானுவா. நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறது? இந்த 60 வருஷம் திமுக அதிமுகவெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போ தாவேக ஆட்சி வந்திருக்கு. இந்த இது வந்து சீக்கிரம் மாற்றத்தை கொடுக்க முடியுமா, காலதாமதமாகுமா? மாற்றம் மாறும். ஆட்சி மாறிட்டு பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருச்சாமா? விஜய் சார் வந்திருக்காங்க, பிரச்சனை குறைஞ்சிருச்சா? ஏழை மக்களுக்கு நல்லா செய்வாங்கன்னு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து 100 நாள் வேலையை ரெகுலராக கொடுக்கணும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, 100 நாள் வேலை தானே இல்லைங்க சார். இந்த வாரம் பார்க்குறோமா, இதுக்கப்புறம் எப்போ வருதுன்னே தெரியாது. ஒரு வாரம் வேலை பார்க்க நாங்கள் 6 மாதம் 3 மாதம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வயக்காட்டு வேலை இருந்தால் தான் நாங்கள் பிழைப்போம். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ குழு. தமிழக முதல்வர் விஜய் ஆட்சியில் பொறுப்பேற்று 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாளில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ 4 நாளாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்ருக்கீங்க? இந்த 100 நாள் வேலை. சரி, முதல்வர் அறிவித்த திட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்னென்ன திட்டம்? இந்த தங்கமெல்லாம் தாரன்னாங்களே விஜய், அதை கொடுத்துருக்காங்களா? இனிமேல் தான் தருவாங்க. இப்போதான் 100 நாள் தானே ஆயிருக்கு, பொறுமையா இருக்கணும்ல. சொல்லிட்டாங்க, அறிவிப்பெல்லாம் வந்துருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஆமா, இந்த கல்யாணத்துக்கு சொன்னாங்களா, அது என்னாச்சுன்னு தெரியல. அதுவும் வந்துரும். பணம் வாங்குறீங்களா இல்லையா? மாச பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் போருமா? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருக்கீங்க? 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் 2500 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்துரும் உங்களுக்கு. என்னைக்கு வருது? அண்ணன் தட்டு இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? 1500 ரூபாய 4 குடும்பம். இப்போ உடனே இப்போ 50 வருஷம் 60 வருஷம் திமுக அதிமுக எல்லாம் ஆட்சியில இருந்துச்சு. திடீர்னு இப்போ விஜய் ஆட்சி வந்திருக்கு. கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும்ல. ஆமா, 3-4 மாசம் ஆயிடுச்சுல. இன்னமும் டைம் கொடுத்தாக்கா நாங்க எப்படி பிழைக்கிறது? தமிழக முதல்வர் விஜயோட 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன விஷயம்லாம் நல்லதா பாக்குறீங்க? 100 நாள் வேலை வைக்க சொல்லுறாங்க. 100 நாள் வேலை இது வரைக்கும் நீங்க பார்க்கவே இல்லையா? அந்த ஒரு வாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாய்க்கால வேலை கொடுங்க எங்களுக்கு. வாய்க்கால நோண்டுறீங்களா? நோண்டுறோம், நாங்க வெட்டுறோம். தண்ணி போகுமா? நீங்க வாய்க்கால் நோண்டா? நாங்க வாய்க்கால் அதெல்லாம் போகும், தண்ணி புல்லா போகும். தண்ணியே எங்க கடமடைக்கெல்லாம் போக மாட்டேதுன்றாங்க. நீங்க அது புல்ரோஸ் வச்சு நோண்டணும். புல்ரோசர் வச்சு நோண்டா உங்களுக்கு எப்படி வேலை கொடுப்போம்? எங்களுக்கு வேலையை வேண்டாம், தண்ணி தான் மிச்சம் வேணும்.
ஏமா இப்போ விஜய் தமிழக முதல்வர் புதுசா ஆட்சியில வந்திருக்காரு. அவர் அறிவிச்ச திட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச திட்டம் எந்த திட்டம்? இந்த என்ன ஓஞ்சா பழம் எடுக்கணும், இந்த கஞ்சா விற்கிறதா இன்னும் ரொம்ப எடுக்கணும். ஆனால் வீட்டில் குடும்பம் பண்ண விட மாட்டாங்கிறானுவோ, மூளைக்கு முளை கஞ்சா வச்சுட்டு. ஏமா ஆட்சி மாறிடுச்சுமா, எல்லாம் குறைஞ்சிருச்சுமா, நீங்க என்னமா இப்படி சொல்றீங்க? எங்க விஜய் வந்துட்டாரு, ஆ விஜய் வந்துட்டாரு, ஆட்சி மாறிட்டு இதெல்லாம் இருக்குன்றீங்க, பொய் சொல்றீங்களா? இல்லையா, நெசமா நடக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உண்மையிலே நடக்குதா? உண்மையில நடக்குது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? நாங்க போறோங்க எல்லாம் பார்த்துட்டு, இன்னும் சொச்சத்தை பார்த்துட்டு போறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க. எங்க போறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. அக்கா, இப்போ தமிழக முதல்வர் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு. அது வந்து நம்ம தமிழ்நாடு மத்தியில பேசு பொருளா இருந்துச்சு. எந்த அளவுக்கு பாதுகாப்பா நீங்க உணர்றீங்க? வெளியில போற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதா? பாதுகாப்பு இருக்குது, எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்க. இந்த துணிச்சலாம் பெண்கள் எல்லாம் வர்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? தெரியல எனக்கு அவ்வளோ. ஏமா இந்த எனக்கும் தெரியலப்பா. இந்த தொகுதி எம்எல்ஏ பேர் தெரியுமா? தெரியாது. ஏமா இந்த தொகுதி எம்எல்ஏ பேர் என்ன? தெரியாது சாமி எங்களுக்கெல்லாம். இந்த தொகுதி எம்எல்ஏ பேரு ஏமா? ஏமா ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, யாருன்னு எங்கள்கிட்ட கேக்குறீங்க? எங்களுக்கு வந்து விஜய் சார். இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஆர் காமராஜ் 3 முறை தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்காரு. மறந்துட்டீங்க நீங்க? தான் சொன்னேன் நான். இந்த எப்போ சொன்னீங்க நீங்க? விஜய்ல சொன்னீங்க நீங்க. அதுதான் சொல்ல ஞாபகம் எடுத்தேன். இல்ல இன்னும் யாரும் மாறி இருக்காங்களா இல்லன்னு தெரியாம தான் நாங்க முடிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, சரி ஓகே, நல்லபடியா வேலை பாருங்க. மரம் வளரணும் பாத்துங்க, மரம் வளரணும். ஏமா நீ எத்தனை மரம் நட்டுருக்க எத்தனை வருஷத்துல? எத்தனை மரம் எங்க ஐயா நட்டுருக்கோம் நாங்க, எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. மரம் நட்டா வளரணும்ல, வளர மாட்டாங்க, தண்ணி இருந்தா தானே வளரும். சரி, எதனால தண்ணி வரலன்னு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? தண்ணி இல்லையா கடல்? எங்க இல்லையா? கடல்ல எங்க? மேட்டூர் அணையில இல்லைங்கிறாங்க. மேட்டூர் அணைக்கு தண்ணி எங்க வரும்? எங்க இருந்து வரும்? அதுதான் தெரியல, கடல் மழை பெஞ்சாதான் வரும். எங்க இருந்து வரும் தெரியலையா? கர்நாடகா மாநிலத்துல இருந்து தண்ணி வரும். அங்க தண்ணி விடுறாங்களா? அங்க உள்ளவங்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்ப நம்ம சார் போய் கேட்டு திறந்து விட்டுட்டாங்களாம் முதலமைச்சர். என்ன மறந்துட்டீங்க? எங்க வீட்டுக்கு பின்னாடி ஹெச்டி லைன் இருக்கு. ஹெச்டி லைன்னா லைனு ஈபி லைன், ஈபி லைன் இருக்கு. அதை குச்ச தொக்கினா கூட எங்களை கரண்ட் இழுக்குது. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அங்கே விளையாட முடியல. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றி கொடுக்கணும் எங்களுக்கு. அதை கும்பிட்டு நான் சொல்கிறேன், ஐயா அதை செஞ்சுட்டாங்கன்னா சாவர அளவுக்கு ஐயாவுக்கு நான் பிகிலுக்கு போடுவேன். படித்த பிள்ளைகளுக்கு இப்போ என் பொண்ணெல்லாம் 2 டிகிரி வாங்கியிருக்கா. என் பொண்ணுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். படித்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தேன். ஏழை மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு உதவி பண்ண கொஞ்சம் நன்றியாக இருக்கும்.